and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? பிரியாணிக்கு தொட்டுக்க பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செய்யலாமா? 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. 30 கிராம் கடலை, 15 கிராம் எள்ளு, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சு ஒரு பேஸ்ட் ஆக்கி வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடலை எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கிரேவிக்கு எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை பாதி பாதியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிளாக் ஆகிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் தண்ணியில் உப்பு சேர்த்து இதை கட் பண்ணோன்னு அதில் எடுத்து போட்டோம்னா அதே போல் இருக்குங்க. அந்த கலர் மாறவே மாறாது. இப்போ கத்திரிக்காவை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது குக் ஆகி சாஃப்ட் ஆகணுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. நிறைய பேருக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்துல நிறைய பேருக்கு கத்திரிக்காய்னா அலர்ஜி, ஏன்னா உடம்பெல்லாம் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆன உடனே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை தான் நம்ம சேர்த்துவோம். கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்ச பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ண விடலாம். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண விடலாம். பாத்தீங்களா, எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். ஒன்றரை ஸ்பூன் நம்ம ஜாகரி இப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கத்திரிக்காயில நிறைய குட்னஸ் இருக்குங்க. இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் உங்க போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ மறந்துட்டு கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் பிரியாணிக்கு குழம்பு இருந்தாலோ இல்ல முட்டை இல்ல சில்லி சிக்கன் எது இருந்தாலும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பிரியாணி செய்யும்போது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடியோ ரெடி.